ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம், அதிர்ச்சி சம்பவம் அப்படி தான் சொல்லணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் அப்படின்ற விஷயங்கள் ஜாக்னல் போட்டு உழுக்குன்னு உழுக்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் சரி, எந்த வேலைகள் செய்யினாலும் சரி, இந்த ரெட் கார்பெட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுலேருந்து வந்து நூலாக போயிட்டாங்க, நூடுல்ஸாக போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் வந்திருக்கு. இது வந்து ஸ்வீட் அதிர்ச்சி சம்பவம். திடீர்னு வந்து ஸ்டோர் பெல் ரிங் ஆகுது. ஸ்டோர் இன்சார்ஜ் வந்து நம்மளுடைய ஜெஃப்ரி தான் போல இருக்குது. அங்கே போகிறாரு. கதவை திறந்தா ஒரே ஷாக்கிங், இன்ப அதிர்ச்சி. உடனே சௌந்தர்யா மட்டும் கூப்பிட்றாரு. சௌந்தர்யா பார்த்தோன்னு குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயான், அந்த கோவா கேங்கில் முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. ஜாக்லின் கூப்பிட்டா ஜாக்லின் வரல, ஏன்னா அவங்க தான் அழுதுட்டு இருக்காங்க. உடனே வர முடியாது, ஏன்னா கார்பெட்டை போட்டு தானே வரணும். அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி நைஸாக எட்டி பார்க்குறாங்க. என்னையா அடுத்தவங்கள்ட்ட ஜன்னலை எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்னையா பார்க்குறீங்க சொல்லுங்கயா அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்துட்டு கேக்கு. என்ன கேக்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்பயுமே மொத்தமாக தான் அனுப்புவாங்கன்னா அதில் தான் ஏதோ ஒரு ஆப்பு. ஸோ கூடவே வந்து ஒரு நியூஸ் லெட்டரும் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு இன்னும் படிக்கலை. அதுங்களும் நம்ம கேப்டன் வராப்பில் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டிங்களா போங்கன்னு சொல்லிட்டு, நீ இங்கேயே உட்கார் ஜெஃப்ரி, இந்த 10 நிமிஷத்தை வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாப்பில். என்ன அணுகுண்ட உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வந்து கேக்கை வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுங்களும் வந்து பங்கு போடுறதுக்கு வந்துட்டாங்க. ரயான், சௌந்தர்யா, எனக்கு இந்த பீஸு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆடா பாவிகளா, நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், எவ்வளோ சாப்பாடெல்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசியில் ஒரு பீஸ் கேக்குக்கு உங்களை அலைய வச்சாங்க பார்த்தீங்களா பிக் பாஸ். அதுதான் பிக் பாஸ் கேமுன்ற மாதிரி செமையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அங்கே என்ன ரகசியத்தை வந்து நான் ரூல் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.